ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. பல்லு எத்தனை பல்லு? 4 பல்லியோ? 4 பல்லு. நல்ல கண்ணி செங்கண்ணி கிடாய். செங்கண்ணி. என்ன ரேட் சொல்லுதியா? 28 ரூபா சொல்லுமியா? 28 சொல்லுதியா? எவ்வளோண்ணா கொடுக்கலாம்? 25 ரூபா கொடுத்துருவோம். 25 கொடுத்துடலாம். ஆமாயோ. எத்தனையில கறி இருக்கும்? கறி ஒரு 28 கிலோ கிட்ட வருமியா? 28 கிட்ட வரும். சந்தை எப்படி இருக்கு? சந்தை நிலவரம் சுமாரா இருக்கு. சுமாரா தான் இருக்கு. உப்பல் இல்ல, விற்பனை இல்லாம நிக்கி. ஆமா. சரிண்ணா, சரி, ரொம்ப நன்றிண்ணா. சரியா. டாப் டாய்ஸ் 3 கிட்டாய் இருக்கு. நல்ல கரும்பு ஒரு கிடாயும் விட்டுருக்காங்க. நல்ல இது கண்ணி கிடாய், இது சுத்த வெள்ளை கிடாய். மூட்டு வந்து அழகடி வேண்டிய இருக்கு. 24,000 சொல்லுடா, அணைச்சு சொல்லுடா. 24 நானும் சொல்றேன். அது எல்லாத்தையும் உண்மையா வாண்ட போது அப்பளை சாரி 14 அதெல்லாம் ஒன்று வைங்களா பாருங்க. 7 கடா குட்டி தான். சரி, என்ன ரேட்டு? 8 ரூபா கரையும் கொடுங்கண்ணே. குட்டி சூப்பர் குட்டினே, பெரியாட்டு குட்டினே. நல்ல ஆட்டுக்கு ஏற்ற 2 பல்லு கிடாய், நல்ல கிடாயாக வச்சுருக்காப்புல. ப்ளஸ் ஒரு குட்டி கிடாய் ஒன்று கிடக்கு. சுத்த கருப்புன்னு சொல்ல முடியாது, வாலில் வந்து கொஞ்சம் வெள்ளை கிடக்கு. இது நல்ல நல்ல உயரமான கிடாயின்னு, நல்லா ஆட்டுக்கு நல்லா பயன்படுத்தும். ஆனால் இந்த கிடாய் என்ன ரேட் சொல்லுதியா? 19 ரூபா சொன்னீங்க. 19,000 ரூபா சொல்லுதியா? பல்லு எப்படிண்ணே? பல்லு 2 பல்லு. 2 பல்லு. இது எங்குள்ள கடாண்ணா? என்ன ரகத்தில் வரும் இது? இது வந்து கரும்பூர். கரும்பூர். 8 ஒரு செங்கண்ணி குரால், செங்கண்ணி குரால் வச்சுருக்காரு அண்ணன். என்ன ரேட் சொல்கிறான்னு பார்ப்போம். ஒரு 6 பல் குறால பாரு. 6 பல்லா? ஆமாம், 6 பல்லு 6 பல்லு. எவ்வளோ யாரு? 8.25 கொடுங்க. சரி, அந்த 8.25 சொல்லுதாப்ல அண்ணன். அது சொல்லுண்ணே. அந்த 2 செம்மறி குட்டியை பாருங்க. அதுக்குள்ளே போன பேர் வேறு போனேன். அண்ணா என்ன ரேட் சொல்லுதீங்க? 35 ரூபா தான் சொல்கிறேன். சரி, 30 ரூபாய்க்கு குறி வெட்டுறாங்க. நான் வெட்ட விட மாட்டேங்க. 30 ரூபாய்க்கு கேள்வி இருக்குது. பல் போட்டுமா? பல் போடலாம். எத்தனை மாதம் குட்டியெலாம் இருக்குண்ணா? இது மிஞ்சி போனால் ஒரு 7-8 மாதம் இருக்கும். 8 மாதம் குட்டியாக தான் இருக்கும். சரிண்ணா. சரி, சந்தை நிலவரம் எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. ஓரளவுக்கு நல்ல பொருளுக்கு நல்ல விலை. நல்ல விலை இருக்குது. சரிண்ணா, சரி, ரொம்ப நன்றிண்ணா. வெளியே வந்து எப்படி இருந்துச்சு? சரி, நான் வீட்டுங்க. நல்ல ஆடெல்லாம் 12 ரூபா கரையத்துக்கு கொடுத்துருக்கோம். 10 அப்படி சொல்லு. எவ்வளோ கட்டான்? 25 ரூபாய் கட்டணும். போட்டு 1000 ரூபா கூட. 29க்கு கேள்வி மேலே விரிச்சு நான் கூட இருந்தாங்க. சரி, போட்டு சரி கொண்டா. அது நீ வேண்டான்னு நான் பார்ப்பேன். எவ்வளோ கீழே ஆவாது. இது என்னடா கீழே காலுங்க பெற வேண்டாம். இது பேச்சா 27,000 முடிஞ்சா
அதுதான் பெரிய மனிதன் கூப்பிடுறது. போட்டு தாங்க உடப்பாரு. வாங்காட்டாலும் தட்டியில் கட்டி நம்ம தாண்டி ரூபா நானும் அவன் வாங்கிட்டு போனால் ரூபா. நல்ல வெளிச்சி கடாய், செம்மராட்டங்காய், நல்ல டாப் கடாயை வச்சுருக்காரு. நல்ல சரியான கடாயாக இருக்குது. ஆமாம், பண்டிகை நெருங்கிட்டு இருக்கு. கடாய் நல்ல தோரணையாகவும் நல்ல சூப்பர் கடாயும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கா வச்சுருக்காப்புல. அண்ணன் என்ன ரேட் சொல்லுதான்னு பார்ப்போம். பல் எத்தனை பல்லுன்னு கேட்போம். நல்ல வெளிச்சி கடாய், மயிலம்பாடியோட சந்தைங்க. மயிலம்பாடியோட சந்தை நல்ல சூப்பர் கடா. சந்தையில் வந்ததிலே நல்ல போர்ஸாகவும் நல்ல கடாய் நின்னது. என்ன ரேட் சொல்லுதீங்கண்ணே? 25 ரூபா சொன்னேன். 25 சொல்லுதியா? ஃபைனல் எவ்வளோனா விட்டு கொடுக்கலாம்? 22 ரூபானா விட்டு கொடுக்கலாம். பல் எத்தனை பல்லாக இருக்குண்ணே? 4 பல்லு. கறி எத்தனை கிலோ இருக்கும் உங்கள் கணிப்புக்கு? 30-35 கிலோ இருக்கும். 30-35 கிலோ இருக்குண்ணே. இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி இருந்தது? பரவாயில்ல, கொஞ்சம் கடுப்பு தான். விலை கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. சரிண்ணே, சரி, ரொம்ப நன்றிண்ணே. அந்த சீனி ஆடு எல்லாமே கிடைக்கும். ஆடு குட்டி நம்ம மாதிரியே ஒன்றை கொடுக்க ஒன்றா ரிட்டர்ன் கொடுப்போம். $14 கொடுத்துடலாம். இங்கே சென்னை உண்டா? எப்படின்னா வெத்தாடு தான். அப்புறம் குட்டி இல்லையா? குட்டி கிடையாது. குட்டி கிடையாது. பல்லு இது 4 பல்லு. இது பல்லு போடல. பல் போடலாம். பல் போடலன்னு சொன்னிடலாம். ஆமாம். சரிண்ணா. இது இந்த ஆடுண்ணே இது பால் கண்ணி. பால் கண்ணியா? இது என்ன ரேட் சொல்லுதியா? இது 7 ரூபா. 7 ரூபா சொல்லுதிலோ? ஃபைனல் எவ்வளோனா கொடுக்கலாம்? ஃபைனல் 6,500 கொடுத்துடலாம். 6,500 கொடுத்துடலாம். ஆமாம். சரி சரி, ரொம்ப நன்றி. வணக்கண்ணே. வணக்கம். 2 கன்னி ஆடு, நல்ல ஆடா, டாப் ஆடா வச்சிருக்கிய. ஆமாம். பல்லு எப்படின்னா? பல்லு ஒன்று 6 பல்லு, ஒன்று 4 பல்லு. ஒன்று 6 பல்லு, ஒன்று 4 பல்லா? 4 பல்லு. சென்னையா எப்படின்னா? ஒன்று சென்னை, ஒன்று வந்து இளஞ்சனையாக இருக்கும். இளஞ்சனையாக இருக்கும். குட்டி எதுவும் உண்டானே? குட்டி இல்லை. இளஞ்சனை குட்டி இல்லை. இல்லை இல்லை. என்ன ரேட் சொல்லுதியா? 25 ரூபா சொன்னேன். 25 ரூபா சொல்லுதியா? எவ்வளோனா விட்டு கொடுக்கலாம்? 19 ரூபான்னு விட்டுருவோம். 19 ரூபானா விட்டுருக்கலாம். கம்மி, ரொம்ப ரேட்டு கொஞ்சம் கம்மியாக தெரியுது இன்னைக்கு. இல்லை, இப்போ விற்க மாட்டேங்கல வியாபாரம். வியாபாரம் இன்னைக்கு விற்பனை இல்லை. அதனால சரி அப்படின்னு. ஓ, சரி சரி சரிண்ணா சரிண்ணா. நல்லா கன்னி கடாய், நல்லா டாப் கடாயாக வச்சிருக்கியா? ஆமாம். என்ன ரேட் சொல்லுதியா? கடாய் 28 ரூபா சொன்னேன். 28 சொல்லுதியோ? 2 பல்லு கடாய். நல்லா சூப்பர் கடாயாக இருக்குது. ஆமாம். 28 சொன்னியா? ஃபைனல் எவ்வளோனா கொடுக்கலாம்? ஃபைனல் ஒரு 25 விற்றுரும். 25 ரூபானா வச்சிருக்கேன். பல்லு 2 பல்லு. 2 பல்லு கடாய். 25 ரூபா அடிச்சிடும். 25 ரூபானா கொடுத்துருவியா? ஆமாம். இந்த ஆடு கலர் ஆடு வச்சிருக்கியா? கலர் ஆடு 17 ரூபா சொன்னேன். 17 ரூபா சொல்லுதியா? 13 ரூபாய்க்கு கேட்டாங்க. பல்லு எப்படின்னா? பல்லு 6 பல்லு. 6 பல்லு. சென்னையா எப்படின்னா? சென்னை பொதுவாக தான் இருக்கும். சென்னை பொதுவாக தான் இருக்கும். ஃபைனல் எவ்வளோலாம் விடலாம்? 14 ரூபா விட்டுருவோம். 14 ரூபா விட்டுருவியா? சரிண்ணே, சரி, ரொம்ப நன்றிண்ணே. 2 மணி. இல்லை, கன்னி குட்டியாக போட்டுருக்கோம்ல, சரியான கன்னி. எத்தனை குட்டி கிடக்குறோம்? இதில் 11 குட்டி கிடக்கு. 11 கிடக்கு. என்ன ரேட்டு சொல்லுதே ஜோடி? ஜோடி வந்து 12 ரூபா சொல்லுவாங்க. ஜோடி 12 ரூபா சொல்லுது. ஆமாம். எல்லாம் கடா குட்டி அப்படிங்க? பொட்டை குட்டி தான். பொட்டை குட்டி தான். ஆமாம், எல்லாம் பொட்டை குட்டி தான். எல்லாம் பொட்டை குட்டி. கன்னி ஆடு. இந்த ஆடு ரெண்டு மாதிரியே இருக்கு. அது இந்த ஆடு ரெண்டு மாதிரியும் பொட்டை மாதிரி தான். ஆமாம், பொம்மை மாதிரி. ஆடு மாதிரி என்னால ஆடு ஒரு 26 ரூபா. 26. ஆமாம். உண்மை ஆடு. ஆமாம், ஆடை பிடிச்சி பாரோம். அதுக்கு தானே இருக்கு. பிடிக்காத ஆடு. ஆ, வணக்கம். வணக்கம் வணக்கம். ஆடு என்ன ரேட் சொல்லுவியா? 12 ரூபா தான் சொல்கிறேன். 2 பல்லு குறால். 2 பல்லு குறால். ஆமாம். சென்னையா அப்படி? சென்னை குறால். சென்னை குறால். எத்தனை மாதம் சென்னையாக இருக்கும்? சென்னை தான். 3 மாதம் சென்னை தான். ரைட்டு. என்னென்ன கொடுக்கலாம்? என்னென்ன கொடுக்கலாம்? 11 ரூபான்னு கொடுத்துடலாம். 11 ரூபானா கொடுத்துடலாம். இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி இருக்கு? பொதுவாக தெரியுது. பொதுவாக வரைக்கும் பொதுவாக தெரியுது. ஏற்றவும் இல்லாமல் இறக்கவும் இல்லாமல் நிதானமாக ஒன்றுக்குள்ள போகுது. ஒன்றோட போய்கிட்டு இருக்கு. நல்ல பொருளுக்கு நல்ல விலை தான். நல்ல விலை தான். சரிண்ணே, சரி, ரொம்ப நன்றிண்ணே. ஆளுக்கண்ணு ஒரு ஒன்றும் வாங்க மாட்டாங்க.
வாங்க சும்மா தூர போல குட்டி குறைஞ்சா இருக்கு எனக்கு வேணுங்களா அங்கே நீங்க இன்னொரு ஆட்டி சொன்னாங்க 23 23 சொல்லி எவ்வளோன்னு வாங்கியிருக்கீங்க? 23 தான் வாங்கியிருக்கீங்களோ? ரைட்டு. கோயிலுக்கு தானா? வண்டி ஆட்ட போகலாம் 200 சொல்லியாச்சு 200 கையில் விட்டுருங்க